இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்கு சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நம்ம ப்ரீ மார்க்கெட்லேயே ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள், ஒரு மந்த்லி ஒரு டீசென்ட்டான இன்கம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தது. ஸோ அதனால் நீங்களும் பண்ணும்போது ஒரு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இது கண்டிப்பாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நம்ம எதுவும் இதை ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனாக நம்ம இதை கொடுக்கல. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது 100% ரிஸ்க் இருக்குது. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி இந்தியாவில் போயிட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஸ்டாக்கை காலையிலே செலக்ட் பண்ணிடலாம். அதாவது ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் டேட்டாவில் போங்க. ஸோ அதில் ப்ரீ ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்செலாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 1 point இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் பர்சன்டேஜில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குதுன்றது தெளிவாக தெரியுது. நமக்கு தேவை ஸ்டாக் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம நெகட்டிவும் இல்லாமல் பாசிட்டிவும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் பாருங்கள், 0.07லேருந்து 0.011 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கோட்டாக் பேங்க், பிபிசிஎல், டைட்டன், ஆக்சிஸ் பேங்க், எல்டி இப்படின்றது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இதில் எதுவும் மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ 1 by 1 பார்ப்போம். அப் டு நம்ம என்ன வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னா 0.15 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது ஆல்மோஸ்ட் 16 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம 1 by 1 இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் சார்ட்டை எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் டே, சாரி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோல் டே நமக்கு ஃப்ளாட்டான ஒரு மூமெண்ட் தான். அதாவது ஹையும் பெருசாக போகலை, லோவும் பெருசாக போகலை. ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டரில் போயிட்டு பிவோட் பாயிண்ட்ஸ்னு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இது ஸ்டாண்டர்ட் பிவோட் தான், எந்த ஒரு செட்டிங்கும் தேவையில்லை. இந்த பிவோட் செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு எல்லா நாளும் தேவைப்படாது, அதனால் ஜஸ்ட் 1ன்னு கொடுத்துக்குங்க. அண்ட் பிவோட்டோட கலர் பிளாக் வச்சுக்கோங்க. மற்றபடி நமக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் S2, S3, S4 எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி R2, R3, R4, R5 எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கலர் கொடுத்துருங்க. ஸோ எஸ்ஸுக்கு க்ரீனும், ஆருக்கு ரெட்டும் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு 2 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இல்லை எனக்கு அடுத்த லெவலும் பக்கத்தில் வேணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்காக நீங்கள் R2, S2 அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெருசாக நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது வியாழக்கிழமை எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுக்கு பக்கத்திலே, எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு பக்கத்திலே ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் நமக்கு தேவை அது பார்த்தீங்கன்னா இந்த R1க்கும் S1க்கும் உள்ளேயே அந்த ஸ்டாக் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டாக் பாருங்கள், ஆல்மோஸ்ட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சேம் ஒரு பெருசாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராடல் போடலாம் அல்லது ஸ்ட்ராங்கிளும் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற ஸ்டாக்கை நம்ம ஆப்ஷனில் போயிட்டு என்ன எவ்வளோ டிகே ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் 1 hour சார்ட்டில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ், அதாவது இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, 22ஆம் தேதி காலையில் ஓப்பன் ஆன ப்ரைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட்டும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கு ப்ரீவியஸ் டேஸில். அண்ட் இங்கிருந்து தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து நெக்ஸ்ட் டே கீழே வளர்ந்துருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதும் தெளிவாக தெரியுது. இதுக்கு கீழே அப்படின்னும் போது மார்க்கெட் நெகட்டிவ்னஸை காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அண்ட் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நமக்கு அன்னைக்கு டேக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்றதும் கிளியராக தெரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு 1 hour பிவோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது S1க்கும் S2க்கும் உள்ள
டைமில் தான் ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்றதும் ஒரு நமக்கு அடிஷனல் இன்புட்டாக கொடுக்குது. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ரேஞ்ச் இதுதான் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது 1110க்கு மேலே அப்படின்னும் போது நமக்கு வந்து அப்சைடு, அதே மாதிரி 1080க்கு கீழே அப்படின்னும் போது 78க்கு கீழே அப்படின்னும் போது நமக்கு வந்து டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரு ஸ்ட்ராடலோ ஒரு ஸ்ட்ராங்கிலோ தான் பண்ண போகிறோம். இந்த லெவலுக்கு கீழே ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அதாவது காலை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் கடகடன்னு இறங்கி வரும்போது நமக்கு காலில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து நமக்கு ஓரளவுக்கு லாஸை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம நோ லாஸில் கூட வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஒரு சின்ன லாஸில் வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் கிளாஸில் பேசுவோம். ரைட், இப்போ நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சிஸ் பேங்க். இதோட ப்ரீமியம் என்னாச்சு அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ மார்னிங் நம்ம இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு 9:30 போல் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணணும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் நம்ம ஓப்பன் பண்ணோம் 9:30 கேண்டிலோட ப்ரைஸ் எடுத்துக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 1097 அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராடல் போட்டு பார்க்கலாம். அதாவது 9:30க்கு 1094 அப்படின்ற 95 அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ நம்ம 1090 அப்படின்ற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதோட ப்ரீமியமையும் நம்ம 9:30க்கு என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் 9:30 கேண்டில். இதோட ஓப்பன் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இதோட மிட் பாயிண்ட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸில் நமக்கு வந்து ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $19.50 இதை நம்ம செல் பண்ணியிருக்கோம்னு வைங்க. ஸோ நம்ம அப்படியே இதை என்ன பண்ணுறோம், ஆப்ஸ்ட்ராலையும் போட்டு பார்த்துடலாம். ஸோ செல் பண்ணுறோம். 28 டிசம்பர் ஆப்ஷன் தான், ஒரு லாட்டு செல் பண்ணுறோம். நம்மளோட ஸ்ட்ரைக் வந்து 1090 அப்படின்ற கால் ஆப்ஷனை நம்ம கிட்டத்தட்ட $19.50 செல் பண்ணுறோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனையும் நம்ம செல் பண்ண போகிறோம், ஒரே ஒரு லாட்டு. ஸோ அதோட ப்ரைஸே நம்ம நோட் பண்ணிக்கலாம் 9:30 கேண்டிலோடது. ஸோ அதையும் நான் மிட் பாயிண்ட்லேயே எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு $10.70 இருக்குது, ஒரு $10.50 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து அன்றைக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் $3531 கிடச்சிருக்கும். சரி, $3500 வச்சுக்கலாம். இதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் வந்து 1,50,000 கிட்ட தேவைப்படுது. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 2.37% அன்னைக்கு டேக்கு நம்மளால் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்க முடியும். இது ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி தான். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். ரைட், இப்போ வேற ஒரு ஸ்டாக்லேயே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீ ஓப்பனில் நமக்கு டைட்டன் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கும் 00 அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்துப்போம். ஸோ டைட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி R1க்கும் S1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லெவலில் தான் நமக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 ஹவரில் எந்தெந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கிறதா நம்ம மார்க் பண்ணிப்போம். அண்ட் சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இருக்கிறதா நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் போச்சு, அது பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் மேலே போயிருக்காங்க. அகைன் அந்த இடத்துல வந்து ஒரு W மாதிரி போட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல கூட ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் இந்த ஸ்விங்குக்கு நம்ம இந்த S1 to R1 லெவலில் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வரைஞ்சால் மட்டும் போதுமானது. இப்போ நம்ம எடுத்திருக்கோம். நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் இந்த 3650 தாண்டிச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணணும். அதேமாரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3560க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணணும். ஏன்னா அதுதான் டேவோட லோவாக இருக்குது, நம்ம வரைஞ்ச சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 9:30க்கு இந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3570. இப்போ நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் போகிறோம். அதுக்கு முன்னாடி 3570 இருந்திருக்கு. ஸோ டைட்டன் 3570 இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, 80 கால் ஆப்ஷனை எடுத்துக்கிறோம், 3580 புட் ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். இன்கேஸ் நமக்கு அந்த மாதிரி இல்லை, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இதில் வேணால் நமக்கு ஸ்ட்ராங்கிள் போட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு ரேஞ்ச் அப்படின்றது கொஞ்சம் வைடராக இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப வைடர் ரேஞ்சாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3645 3560 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9:30 கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 3570. ஸோ தட் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கிள் போடுறோம். டைட்டன் 3660 கால் ஆப்ஷன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம், 3550க்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். டைட்டன் 3550
50 இருக்காது. ஸோ 40 புட் ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ப்ரைஸை நம்ம மார்ச் பண்ணலாம் 9:30க்கு. இதோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹7.50 நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனோட ப்ரீமியமையும் நம்ம எடுத்துக்கிறோம் 9:30க்கு. ஸோ இதோட ப்ரீமியம் ₹21 இருந்திருக்கு. ஸோ ₹7.50 ₹21 இது ரெண்டுத்தையும் நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்க, ரீசெட் பண்ணிடலாம். டைட்டன் 28 டிசம்பர் நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் 3660 கால். இதை வந்து நம்ம ₹7.60 செல் பண்ணுறோம். இல்லை 50 ₹7.50 ஆட் பொசிஷன் கொடுத்துட்றோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனை நம்ம வந்து ₹21 செல் பண்ணுறோம். அந்த கேண்டிலோட மிட் கேண்டில் எடுத்திருக்கோம். ஸோ PE 3540 எவ்வளோக்கு செல் பண்ணால் ₹21 செல் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம காலையில் 9:30க்கு அப்ளை பண்ணியிருந்தா இப்போ நம்ம போட்டது எல்லாமே காலையில் இருந்த ப்ரீமியமோட ப்ரைஸை போட்டிருக்கோம். இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ தான். ஸோ அதனால் ப்ரீமியம் டீக்கு ஆகி தான் இப்போ கரண்ட் ப்ரைஸில் என்ன லாஸ் ப்ராஃபிட் அப்படின்றத காமிக்கும். ஸோ கரண்ட்டாக இருக்கிற ப்ரீமியம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ₹3800 கிட்ட ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் ₹2,63,000 நமக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்கிறதுனால நமக்கு வைடர் ரேஞ்சு கூட இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒருவேளை நம்மளோட ப்ரீமியம் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டில் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கிளாஸில் எடுத்து சொல்லிக் கொடுப்போம். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ஜீரோ லாஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் கோர்ஸில் இருக்குது. அதாவது நம்ம ரெகுலர் கோர்ஸ் பண்டல் கோர்ஸில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள். வேணும்னா நான் இன்னொன்றில் போடுறேன். BPCLலையும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ BPCL நம்மளோட ரேஞ்ச் அதாவது வந்து பார்த்திங்கன்னா R1 to S1 அப்படின்றது கொஞ்சம் வைடர் ரேஞ்சு, 37லேருந்து 55 அப்படின்றது கொஞ்சம் வைடர் ரேஞ்சு தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 hour ரெசிஸ்டண்ட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு இந்த இடங்களில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தும் ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் நம்ம அதுக்கு தேவையில்லை. ஏன்னா S1 இந்த தூரத்துக்கு வரல. ஸோ 5 minutesல பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் இல்லை, இங்கே தான் இருக்குன்றதுனால நமக்கு இந்த லெவலே போதுமானது. இருந்தாலும் நம்ம இந்த S1-ஐ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஜோனுக்கு உண்டான ரெசிஸ்டண்ட்டை ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு ரேஞ்சு. ஸோ இதோட ப்ரீமியமை நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். 9:30க்கு இதோட ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது ₹450 இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஸ்டாலில் போவோம். BPCL அதுக்கு முன்னாடி ப்ரீமியம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ராங்கிள் போட போகிறோம். அதுக்கு என்ன லெவல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460 அல்லது 55 கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 435 புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். BPCL 455 கால் ஆப்ஷன், BPCL 435 புட் ஆப்ஷன். ஸோ இதோட ப்ரீமியமை நம்ம 9:30க்கு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிட் பாயிண்டில் வச்சுக்கலாம். ₹4.50 செல் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு மிட் பாயிண்டில் வச்சுக்கலாம். ஒரு ₹1 செல் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ரைட். இப்போ ஆப்ஸ்டாலில் போயிட்டு 455 கால் ஆப்ஷன் என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹4.50 செல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புட் ஆப்ஷனை நம்ம 435 அப்படின்ற புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம் ₹1. ஒருவேளை லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மேலே கூட வந்துக்கலாம். அதாவது 440 புட் ஆப்ஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே 440 புட் ஆப்ஷன் BPCL. ஸோ இதில் கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நம்ம 9:30க்கு உண்டான புட் ஆப்ஷனோட மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்துப்போம். அரவுண்ட் ₹1.90. ஸோ 440 புட் ஆப்ஷன் ₹1.90 நம்ம செல் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரைஸில் தான் இப்போயும் இருக்குது ஆட் பொசிஷன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு இன்றைக்கி டேக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹3500 கிடச்சிருக்கு. 1,61,000 கிட்ட நமக்கு இதில் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ நீங்கள் இதை வந்து இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், இவ்வளோ கேபிட்டல் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 440 கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணுறோம். 450 கால் ஆப்ஷனை நம்ம 55 கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரீமியமில் போய்ட்டு ஒரு 465 அப்படின்ற ஒரு 10 புள்ளிகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம். BPCL 465 கால் ஆப்ஷன். அதே மாதிரி BPCL 430 புட் ஆப்ஷனே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ரீமியமை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9:30க்கு அரௌண்ட் ₹2 இருந்திருக்கு. ₹2.15 இதை நம்ம பை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷனையும் ஒரு 9:30க்கு அரௌண்ட் ஒரு ₹60 நம்ம பை பண்ணிக்கிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் கம்மியாகிடும். நீங்கள் கேபிட்டல் இவ்வளோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஹெட்ஜிங் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பை பண்ணிட்டு தான் செல் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பை லெக்கை
பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ₹2 இந்த 465 கால் ஆப்ஷனை எடுக்கிறேன். பை இதோட ப்ரீமியமை நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்குகிறோம்? ₹2 வாங்குகிறோம். அதே மாதிரி 435 புட் ஆப்ஷனையும் நம்ம எவ்வளோக்குங்க வாங்குகிறோம்? 430 இல்லையா, 60 காசுக்கு வாங்குகிறோம். 430 பை 1 லாட்டு 60 பைசா. இப்போது இதை நம்ம எடுத்தோம்னா இதுக்கு பேர் அயன் காண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பைலக் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெறும் ₹77,000 இருந்தால் போதும். ஆனால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ ₹3,500 இருந்த இடத்துல ₹1,530 தான் கிடச்சிருக்கு. அதுவே ஆல்மோஸ்ட் 2% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கேபிட்டல் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி ஒரு நல்ல எஜுகேஷன் வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.